வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். லெமன் சாதம் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன். அதோட அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். பச்சை கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு அதை போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாயை ரவுண்ட் பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாயை ஒரு மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உப்பு நான் சாதத்தில் போட்டு வடிக்கலை, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலேயே. சாதத்தை நல்லா உதிரியாக, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தாங்க, உதிரியாக வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். இப்போ இதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லைம் ஜூஸு 1.5 பழம் நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்பில் நான் இப்போ 2 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா விட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ் நார்மலாக நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கோயிஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இதோட ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு சாப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சேனக்கிழங்கு சாப்ஸு, உருளைக்கிழங்கு சாப்ஸ் எல்லாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க, உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்குங்க. டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.